காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. கண்ணம்மா இந்த வீட்டை விட்டு போனதுல எனக்கு பரம திருப்தி. இதான் மாமா நான் எதிர்பார்த்தேன். நீங்க இந்த மாதிரி எமோஷனல் ஆகணும், முட்டாள்தனமா ஏதாவது செய்யணும், அப்புறம் அதுக்காக உட்கார்ந்து வருத்தப்படணும். பெரிய கார்டியாலஜிஸ்ட் பாரதிங்கிற ஒரு பேர் இருக்குல்ல, அது அப்படியே தகர்த்து தரமட்டமாக்குறது தான் என்னோட வேலை. வேணா, இப்ப நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஓடிடு. கோவம் வருதா மாமா? வருதுனா நான் இங்கேதான் நிப்பேன். கோவம் வந்து என்ன அடிச்சுக்கோங்க மாமா. ஆனா நீங்க என்ன அடிச்சாலும் உதைச்சாலும் கண்ணம்மா கிடைக்க மாட்டா. அஞ்சலி வேணா, இப்ப நான் இருக்க கோவத்துக்கு நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அதுதான் மாமா எனக்கு வேணும். நீ கண்ட்ரோலை இழக்கணும். பாரதிங்கிற ஒருத்தனோட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் இப்படியெல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருந்தனோ, அதே மாதிரி பாரதிங்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட அழிக்கிறதுக்கு நான் நிறைய கற்பனை பண்ணி வச்சிருக்கேன். அது நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். கண்ணம்மாவை நீங்க இழப்பீங்க. அந்த இழப்பு தான் உங்க அழிவுக்கு ஒரு சின்ன துவக்கப்புள்ளி. தம்பி பொண்டாட்டியாச்சேன்னு பாக்குறேன். நானே என் புருஷனுக்கு அண்ணனா பாக்கலையே. வேணா அஞ்சலி, இதோட நிறுத்திக்கோ. முதல்ல நான் ஏன் இவ்ளோ பேசுறேன்னு தெரிஞ்சுக்கோங்க மாமா. இப்போ வீட்ல உங்களையும் என்னையும் தவிர யாருமே இல்ல. யாருமே இல்லாத நேரத்துல காட்டுற வன்முறைக்கு பல முகங்கள் இருக்கு மாமா. உங்க மேல இருக்கிற இந்த அழகான இமேஜை உடைச்சு ஒரு அசிங்கமான இமேஜ் அது பூசிரும். ஏய், நீ எல்லாம் ஒரு பொண்ணு. ஏய், இந்த கோவம் அழகா இருக்கு மாமா. உங்களோட இந்த அழிவு இந்த கோவத்திலே தெரியுது. குட் பை மாமா. ஓடியா ஓடியா சீக்கிரம் ஓடியா யாரோ எடுத்துட்டாங்க. ஓடியா 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 ஓடியா. ஒரு நிமிஷம், அங்க என்ன ஆச்சு? ஒரே கும்பலா இருக்கு. நடந்து வந்த பொண்ணு மேல யாரோ வண்டி விட்டு இடிச்சிட்டாங்களா? ஆம்புலன்ஸ் சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வரவே இல்லை. இந்த சிட்டி டிராபிக்ல அவ்வளவு சீக்கிரம் ஆம்புலன்ஸ் வராது தம்பி. அடிப்பட்ட பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் சார்? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குப்பா, வாழ வேண்டிய வயசுப்பா. சரிங்க. சரி தம்பி. சரி. ஒரு டாக்டரா என்னால எந்த உதவியும் செய்ய முடியாம ஒரு குற்ற உணர்ச்சியோட நிக்கிறேம்மா.
உயிரோட இந்த சிட்டியில் எங்கேயோ ஒரு இடத்துல நீ சுற்றிட்டு இருக்க கண்ணம்மா. அப்படிதான் எனக்கு தோணுது. உன் அன்பான மூச்சு காத்து இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்கு. நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்ணம்மா. என் கண்ணம்மா, பாரதியோட மனைவி, சண்முகத்தோட மக, சௌந்தர்யா காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனியோட மருமக, இந்த எல்லா அடையாளத்தையும் திறந்துட்டு ஃபோனை வச்சுட்டு நான் யாருமே இல்லைன்னு நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தான் கண்ணம்மா நான் இப்போ சுற்றிட்டு இருக்கேன். கையில் ஒரு பைசா இல்லை, ஃபோன் இல்லை, கார்டியாலஜிஸ்ட் பாரதின்ற எந்த அடையாளமும் இல்லை. நீ இல்லாமல் திரும்ப மாட்டே கண்ணம்மா. நீ இல்லைன்னா திரும்பவே மாட்டே கண்ணம்மா. பசி, தூக்கம், தாகம் இனி எதுவுமே எனக்கு இல்லை உன்னை பார்க்குற வரைக்கும். பாரதி மாமா, உங்களை விட்டு விலகி போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா சுத்தி சுத்தி வரேன். ஞாபகமா நீங்க என் கூடவே வந்துட்டு இருக்கீங்க. என்னால உங்களை மறந்து போயிட முடியும்னு தோணல மாமா. ஆனா இந்த ஜல சமுத்திரத்துல கலந்து உங்களை மறந்துடணும்னு ஆசைப்படுறேன். இத்தனை கோடி மக்கள் மத்தியில் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கண்ணம்மா. அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இப்போ எனக்கு உசுரே இருக்கு. பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதலி செல்லம்மா செல்லம்மா, உன்மடியில் மயங்கி கிடந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. உன் விரல்கள் பிடித்து நடந்து என் நான் உங்களை விட்டு போறேன் மாமா. கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. கண்ணம்மா, உன்னை கண்டுபிடிப்பேன்ற நம்பிக்கை எனக்குள்ள குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. நீ என்னை விட்டு போயிட்டியோன்ற பயம் அதிகமாயிட்டே இருக்கு. நான் உன்னை தொலைச்சிட்டேன் கண்ணம்மா. ஒருவேளை என்னை விட்டுட்டு போறது தான் உன்னோட முடிவுனா உன் பின்னாடியே வந்து உன்னை சேர்றது தான் என்னோட முடிவு கண்ணம்மா. உன்னை என்கிட்ட இருந்து அந்த மரணத்தால கூட பிரிக்க முடியாது. நானும் உன்னை வந்து சேர்ந்துடுறேன் கண்ணம்மா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கடவுளே, இதுவரைக்கும் எந்த கெட்டதும் நடக்கல, இனிமேலும் எதுவும் நடந்துடக்கூடாது. என் பையன் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. என் பையனுக்காக உன்கிட்ட வேண்டிக்கிறேன், அவனுக்கு நல்லது செய்.
கண்ணம்மா, நீதான் என் பேர் எழுதுனியா? அப்போ நீங்க வந்திருந்தியா கண்ணம்மா? கண்ணம்மா, அப்போ நீ எங்க போன கண்ணம்மா? இப்ப நீ எங்க போயிருக்க? கண்ணுமா, இங்க பதிஞ்சிருக்க கோடிக்கணக்கான கால் தடங்கள்ல நான் உன்னோட கால் தடத்தை தேடி வந்துட்டு இருக்கேன். என் கண்ணம்மாவோட கால் தடம் எனக்கு தனியா தெரியும். கண்ணம்மா, என்னால உன் கால்கள் நடந்து போன வழித்தடத்தை கண்டுபிடிக்க முடியுன்ற நம்பிக்கையோட உன்னை தேடி வந்துட்டே இருக்கேன் கண்ணம்மா. இப்போ எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் நான் இல்லாத வழிய நீங்க கடந்து வரணும் மாமா. இந்த கண்ணம்மாவை நீங்க மறக்கணும். இன்னொரு கல்யாணத்துக்கு ஆயத்தமாகணும். கண்ணம்மா எங்கேயோ இருக்கா, எப்படியாவது மனசு மாறி திரும்ப வந்துருவான்னு நீங்க நினைச்சிட கூடாது மாமா. கண்ணம்மா இல்லைன்னு நீங்க நம்பணும்னா இந்த கண்ணம்மா இருக்கக்கூடாது மாமா. பிரிஞ்சு உயிரோடு இந்த உலகத்துல வாழறதுங்கிறது என்னால முடியாத காரியம். அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டை விட்டு நீ வெளியே வந்திருப்ப. என் அனாதைய தவிக்க விட்டு நீ மட்டும் நிம்மதியா செத்துடலான்னு பாக்குறியா? எனக்கும் நிம்மதி வேணும். வா, ரெண்டு பேரும் சேர்ந்து சாகலாம். வா, சாகிறதுக்கு தானே வந்த, இப்ப ஏண்டி தயங்குற? உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு, காதல், பாசம், தவிப்பு, ஏக்கம், கோபம் நீ இல்லாம போனாதுல கிடைக்கிற வலி எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? தெரிஞ்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? ஏண்டி ஒரு நிமிஷம் என்னை பத்தி யோசிச்சு பார்த்தியா? நீ சாகுற அளவுக்கு நான் என்னடி பாவம் பண்ண? நான் தான் மாமா பாவம் பண்ணிருக்கேன். என்னாலதான் உங்களோட கல்யாண வாழ்க்கையே கேள்விக்குறிய வந்து நிக்குது. அத்தை எதிர்பார்க்கிற மாதிரி அழகான ஒரு வாரிசை பெத்து கொடுக்கிற பாக்கியம் இன்னும் எனக்கு இல்ல மாமா. எப்ப பார்த்தாலும் கண்ணை கசக்கிட்டு குழந்தை எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏய், நான் தெரியாம தானே கேக்குறேன். குழந்தை மட்டும் தான் வாழ்க்கையாடி. ஏன் குழந்தை இல்லாம நீ நான் சந்தோஷமா இருக்க முடியாதா? ஆமா மாமா, கல்யாண வாழ்க்கையில குழந்தை ரொம்ப முக்கியம்.
அத்தையோட ஆசை. இந்த சமுதாயத்துல நம்ம குடும்பத்தோட கௌரவம், உங்களோட கௌரவம்னு இது எல்லாமே குழந்தை பெத்துக்கிறதுல தான் இருக்கு. பொடி கௌரவமா கௌரவம்? அடுத்தவங்களோட ஆசைக்காகவும் பரட்டு கௌரவத்துக்காகவும் குழந்தை பெத்துக்க முடியாது. அந்த விதி அமைஞ்சா அமையும், இல்லனா அப்படிதான். ஏய், குழந்தை இல்லைங்கிறது ஒரு குறை இல்லடி. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல காதலும் அன்பும் இல்லாம இருந்தாதான் அது குறை. இப்ப அதுதான் கண்ணம்மா பெரிய குறை. எந்த நம்பிக்கையும் இல்லாம சாகணும்னு வந்து நிக்கிறியே. ஒரு நாள் முழுசா ஆகல, உன்னை தேடி தெரு தெருவா அலைஞ்சது எவ்வளவு வேதனையா இருந்தது தெரியுமா? ரோட்ல யாரோ ஒருத்தங்க அடிபட்டு சாக கிடக்குறாங்கன்றது அறகுறையா கேட்டு என் கண்ணம்மாவா இருக்குமோன்னு பதறி அடிச்சு ஓடி போய் பாக்குறேன்டி. அந்த 2 நிமிஷம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? செத்து பொழைச்சு வந்தடி. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணம்மா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, கிடப்பாளா மாட்டாளா, ரோடா தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தடி. நரக வேதனையா இருந்தது. நீ மட்டும் போய் சேர்ந்து இருந்தேன்னு வை, இன்னைக்கு நான் அனுபவிச்ச நரக வேதனைய நான் சாகுற வரையும் அனுபவிச்சிருக்கணும். உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட கண்ணம்மா. அது எப்படி? இந்த பொண்ணுங்க மட்டும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கலனா நமக்கு தான் அவமானம். மாமியார் திட்டுவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் திட்டுவாங்க. உங்களுக்கு மட்டும் தான் பாதிப்பு இருக்குமா? சொந்தக்காரங்களா கேலி செய்யும் போதும் புருஷனுக்கு ஏற்படுற வலி இருக்கே, அதெல்லாம் சொல்லவும் முடியாது, முழுங்கவும் முடியாதுடி. தொண்டைக்குள்ள சிக்கின முள்ளு மாதிரி. நாங்க படுற அவசரம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? கடைசியா நான் ஒன்னு சொல்றேன் கண்ணம்மா, நீ போட்டது எல்லாமே தப்பு கணக்கு. என் மனசு முழுக்க கண்ணம்மா நீ மட்டும் நண்டி நிறைஞ்சிருக்க. தினமும் நான் நினைச்சு கண்ணம்மான்ற பேரை சொன்னாதான் என் இதயமே எனக்கா துடிக்கும். கண்ணம்மாவை நான் மறக்கிறது அது நான் செத்தா தாண்டி நடக்கும். இப்ப என்ன, நீ சாகணும் அவ்வளவுதானே? போ, போய் குதிச்சு சாவு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, பின்னாடியே நானும் வருவேன். இப்ப நம்ம செத்தா அப்பயாச்சும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கலாம். போ, போய் சாவுடி போ. மன்னிச்சிருங்க மாமா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. வாழ்க்கையில எனக்காக எதையும் யோசிக்க தெரியாது, எனக்காக எதுவும் செஞ்சுக்கவும் தெரியாது. நான் செய்யறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியாது மாமா. இனிமே நீங்களே என்ன போக சொன்னாலும் நான் போக மாட்டேன் மாமா. சாகுற வரைக்கும் உங்க காலடியிலே கிடப்பேன். மத்தவங்களுக்காக வாழ்றது தப்பில்ல கண்ணம்மா, நமக்காகவும் கொஞ்சம் வாழணும்ல. நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போறோம்ன்றத நாமளே தீர்மானிப்போம். இப்பதான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா மாமா? என்ன மன்னிச்சிருங்க. என் தீராத காதல் நீயே. உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன். உன் விரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துளைக்கிறேன். என் வாழ்வின் அர்த்தம் கண்ணம்மா. உன் மடியில் மயங்கி கிடந்து என் மன